அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோ சீரீஸில் பிஜிடிஆர்பி பாட்னியில் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் வாங்கணும், ஸோ அதுக்கான டெய்லி ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி ரெகுலராக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டிஆர்பியில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா டெட்ரோஃபைட்டில் ஸ்பெஷல் நேம்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை அதுக்கான லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. ஸோ செகண்ட் வீடியோ அந்த ஸ்பெஷல் நேம்ஸ் டெட்ரோஃபைட்ஸ்லேருந்து கண்டிப்பாக நமக்கு எவ்ரி இயர் ஒரு கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைக்கன் பார்த்தோம். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் லைக்கனில் லாஸ்ட் இயரும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இயரும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எவ்ரி இயர் அந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைக்கனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான வீடியோ லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேர்டு மைட்டடிக் ஃபேஸ், தட் மீன் பார்த்தீங்கன்னா செல் சைக்கிள் அப்படின்னா செல் டிவிஷனில் செல் சைக்கிள்னு ஒன்று இருக்குது, மைட்டடிக் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த செல் சைக்கிள் அண்டு மைட்டடிக் ஃபேஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 வீடியோ போட்டிருக்கேன். இந்த செல் டிவிஷன் அப்படின்ற ஒரு லெசன்லேருந்து எவ்ரி இயர் நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினோ இல்லை 2 கொஷினோ வந்துடும். ஸோ அப்போ பார்ட் 1 பார்ட் 2க்கான வீடியோ லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மியாசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் இன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நமக்கு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வந்திருக்கு. 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா டஸ் நாட் இன்வால்வ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமிட் அண்ட் தர் பியூஷன். அப்போது இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னன்னாக்கா ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமிட். ஸோ கேமிட் ஃபார்ம் ஆகும். ஸோ மேல் கேமிட் அண்டு ஃபீமேல் கேமிட் ஃபார்ம் ஆகும். அந்த மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஸ் ஆகிட்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பேர். ஆனால் இங்கே எந்த விதமான கேமிட் ஃபார்மேஷனும் இருக்காது அண்டு பியூஷனும் இருக்காது. அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் நடக்கும். அதனால தான் இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். அப்போது பாக்டீரியாவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது உண்மையாக நடக்கலை, அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ இங்கே அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் டோட்டலாக 3 ஸ்டேஜஸ் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், செகண்ட் ஒன் டிரான்ஸ்டக்ஷன், தேர்டு ஒன் கான்ஜுகேஷன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 3 மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை யார் சார் ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணது அப்படின்னா கிரிப்பித் அப்படின்றவர், ஃப்ரெட்ரிக் கிரிப்பித் அப்படின்றவர் 1928 இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதில் இவர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாருன்னா நிமோனியா காசிங் பாக்டீரியம், டிப்ளோகாக்கஸ் நிமோனியா. அப்போது நிமோனியல் ஃபீவருக்கு ரீசனாக இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியம், அந்த பாக்டீரியத்துக்கு என்ன பேருன்னா டிப்ளோகாக்கஸ் நிமோனியா. இந்த பாக்டீரியாவில் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவர் ஸ்டடி பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை கண்டுபிடிக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ அப்போ இந்த கொஷின் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. who demonstrated the டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரிப்பித் எதில் கண்டுபிடிச்சிருக்காரு? நிமோனியா காசிங் பாக்டீரியம் டிப்ளோகாக்கஸ் நிமோனியாவில். எந்த இயர் கேட்கலாம்? 1928. இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்? பிரிட்டிஷ். இவர் மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ இவர் இந்த பாக்டீரியா டிப்ளோகாக்கஸ் நிமோனியாவில் டோட்டலாக 2 ஸ்ட்ரெயின்ஸை கண்டுபிடிக்கிறார். 2 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அதாவது 2 வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரஃப் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பேர். இந்த ரஃப் ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு பேர் R2 செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரஃப் ஸ்ட்ரெயின், ரஃபோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் R, ஸோ அதுதான் R2 செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஏ விருலண்ட்டாக இருக்குது. அப்போ ஏ விருலண்ட்னா என்னன்னாக்கா விருலண்ட் அப்படின்னா வீரியமானது, ஏன்னா ஆப்சன்ஸ், அப்போ இதுக்கு வீரியம் கிடையாது. அப்போ இது என்னது? நான் பேத்தோஜெனிக். அப்போ டிசீஸை பரப்ப இயலாது, அதான் நான் பேத்தோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ கேப்சூல், அந்த பாக்டீரியாவை சுற்றி எந்த விதமான கேப்சூலும் கிடையாது. இப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ரஃப் ஸ்ட்ரெயினை எடுத்துக்கிறாரு. அது ஏ விர்லண்ட்டாக இருக்குது, நான் பேத்தோஜெனிக்காக இருக்குது, கேப்சூலும் இல்லை. இந்த ஸ்ட்ரெயினை என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா மைஸ் அப்படின்னாக்கா சுண்டெலி அப்படின்னு சொல்லுவோம்.
மைஸ் அப்படின்றது சுண்டெலி. மெய்ஸ் MEAIZE மெய்ஸ் அப்படின்னா மக்காச்சோளம். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்குது வந்து பண்ணாக்கா மைஸ் என்ன பண்ணுறாரு, இந்த ஏ விர்லண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரஃப் ஸ்ட்ரெயினை வந்து பண்ணாக்கா மைஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இன்ஜெக்ட் பண்ணால் அந்த மைஸுக்கு வந்து பண்ண எந்த விதமான டிசீஸும் ப்ரொடியூஸ் ஆகலை. மைஸ் வந்து பண்ணாக்கா அலைவ் உயிரோடவே இருக்குது. ஸோ இது வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு, ரஃப் ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறாரு. அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது R2 செல்லு. இது வந்து பண்ணாக்கா ஏ விர்லண்ட்டாக இருக்குது, நான் பேத்தஜெனிக்காக இருக்குது. ஸோ இதை வந்து மைஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இதனால எந்த விதமான டிசீஸும் உருவாகலை, அந்த மைஸ் உயிரோடவும் இருக்குது. அடுத்து இன்னொரு ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறாரு. அதுக்கு பேர் ஸ்மூத் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஸ். ஸோ S3 செல், இங்கே 2 இங்கே 3, இங்கே வந்து பண்ணால் 6, இங்கே வந்து எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா விர்லண்ட்டாக இருக்குது. விர்லண்ட்னா வீரியமானது. அப்போ பேத்தோஜெனிக் டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். கேப்சுலேட்டட், இதை சுற்றி வந்து பண்ணாக்கா கேப்சுலும் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்மூத் ஸ்ட்ரெயினை எடுத்து மைஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாரு. மைஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணதோடனே டெவலப்டு டிசீஸ் அதில் என்னாச்சுனாக்கா அந்த மைஸுக்கு வந்து பண்ணாக்கா டிசீஸ் டெவலப் ஆகுது. அந்த மைஸ் வந்து பண்ணால் இறந்தும் போகுது, டெட்டும் ஆகிடுது. அகைன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஸ்மூத் ஸ்ட்ரெயின் S3 செல்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து பண்ணாக்கா கில் பண்ணுறாரு. ஈட் பண்ணி கில் பண்ணுறாரு. கில் பண்ணி அகைன் வந்து பண்ணாக்கா மைஸுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த மைஸுக்கு வந்து டிசீஸ் டெவலப் ஆகுது, அந்த ஆர்கனிசம் டெத் ஆகுது. இப்போ இந்த ஸ்மூத் ஸ்ட்ரெயினை வந்து பண்ணாக்கா கில் பண்ணுறாரு. கில் பண்ணி மைஸுக்கு கொடுக்கும்போது மைஸ் வந்து பண்ணாக்கா டிட் நாட் கெட் டிசீஸ். மைஸுக்கு வந்து பண்ணாக்கா டிசீஸ் எதுவும் வரலை. அது எப்படி இருக்குது, உயிரோடவே இருக்குது. இப்படி கில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மைஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாரு. மைஸ் வந்து பண்ணால் உயிரோடு இருக்குது. இதே ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அந்த மைஸ் வந்து பண்ணால் இறந்து போச்சு. இப்போ கில் பண்ணதுக்கு அப்புறம் மைஸுக்கு கொடுக்குறாரு. அந்த மைஸ் வந்து பண்ணாக்கா உயிரோடவே இருக்குது. அதே மாதிரி இங்கே ஆர் ஸ்ட்ரெயின் ஒன்று சொன்னோம் இல்லையா, அதுவும் வந்து பண்ணாக்கா மைஸுக்கு கொடுக்கும்போது அதுவும் உயிரோடவே இருக்குது. அப்போ இங்கேயும் உயிரோடு இருக்குது, இங்கேயும் உயிரோடு இருக்குது. இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுறாரு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அகைன் வந்து பண்ணாக்கா ஒரு மைஸுக்கு கொடுக்குறாரு. அந்த மைஸ் வந்து பண்ணாக்கா டெவலப்டு டிசீஸ் அண்டு டெட் ஆல்சோ. அந்த மைஸுக்கு என்னாச்சு, டிசீஸ் டெவலப் ஆச்சு, அந்த மைஸ் இறந்தும் போச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து பண்ணாக்கா ரஃப் ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து பண்ணாக்கா விர்லண்ட்டாக இருக்குது, ஸ்மூத் ஸ்ட்ரெயின் அப்படின்றது விர்லண்ட்டாக இருக்குது. இதை அப்படியே கொடுக்கும்போது அந்த மைஸ் வந்து இறந்து போகுது. இதை கொடுக்கும்போது மைஸ் வந்து உயிரோடு இருக்குது. இதை கல் பண்ணும்போது அந்த மைஸ் வந்து பண்ணாக்கா உயிரோடு இருக்குது. அப்போ இது ரெண்டுத்து கொடுக்கும்போது ஏதோ ஒரு மெட்டீரியல் இங்கே இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இதுக்கு இடையில் வந்து பண்ணாக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். யார், ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அப்படின்றவர். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபேக்டர் இங்கேருந்து இங்கே போச்சு இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாரு அப்படின்னா DNA அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபேக்டர் வந்து பண்ணாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு DNA தான் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபேக்டராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. யார் அப்படின்னா ஏவ்ரி அண்டு மெக்லியாய்டு அண்டு மெக்கார்த்தி. எந்த இயர்னா 1944. ஸோ இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ரீசனாக இருக்கக்கூடிய அந்த பார்ட் வந்து பண்ணாக்கா DNA அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா டிரான்ஸ்டக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஜெனடிக் மெட்டீரியல் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஏ டோனர் பாக்டீரியம் டு ரிசிபியன் பாக்டீரியம் பை எ பாக்டீரியோபேஜ். இப்போ பாக்டீரியோபேஜ் வழியாக டோனர் பாக்டீரியாவிலேருந்து ரிசிபியன் பாக்டீரியாவுக்கு வந்து பண்ணாக்கா ஜெனடிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த மெத்தடுக்கு தானே பேர்னா டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு பேர். ஸோ இங்கே எ வைரஸ் தட் இன்ஃபெக்ட் அண்ட் கில்ஸ் எ பாக்டீரியல் செல். அப்போ ஒரு வைரஸ் பாக்டீரியல் செல்லை வந்து பண்ணாக்கா இன்ஃபெக்ட் பண்ணி கில் பண்ணால் அதுக்கு என்ன பேருனா பாக்டீரியோபேஜ் அப்படின்னு பேர். அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பண்ணாக்கா ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணி இன்ஃபெக்ட் பண்ணி இந்த பாக்டீரியாவை கில் பண்ணால் அந்த வைரஸுக்கு என்ன பேர், பாக்டீரியோபேஜ் அப்படின்னு பேர். அப்போ பாக்டீரியோபேஜ் அப்படின்றது அந்த பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸுக்கு பாக்டீரியோபேஜ் அப்படின்னு பேர். ஸோ இங்கே நமக்கு இந்த பாக்டீரியோபேஜ் இதை வந்து நமக்கு ஆல்ரெடி கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்டக்ஷன் வாஸ் டிஸ்கவர்ட் இன் த பாக்டீரியம் சால்மோனெல்லா டைபிமுரியம். அப்போது டிரான்ஸ்டக்ஷன் வந்து எதில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, சால்மோனெல்லா டைபிமுரியம் அப்படின்ற பாக்டீரியாவில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. யார் டிஸ்கவர் பண்ணதுன்னா ஜிண்டர் அண்ட் லெடர்பர்க் 1952. அப்போ ஜிண்டர் அண்ட் லெடர்பர்க் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா 1952 டிரான்ஸ்டக்ஷன் வந்து பண்ணாக்கா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து பாக்டீரியோபேஜ் ஆஸ் அன் அவுட்டர் ப்ரோட்டீன் கோட் அண்டு இன்னர் DNA கோர். இங்கே வந்து பண்ணாக்கா அந்த பாக்டீரியோபேஜில் உள்ள வந்து பண்ணாக்கா DNA கோர் இருக்குது. இதை சுற்றி வந்து பண்ணாக்கா அவுட்டர்
புரோட்டீன் கோட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னர்ல இருக்கிறது அவுட்டர்ல இருக்கிறது புரோட்டீன் கோட்டு, இன்னர்ல இருக்கிறது வந்து பண்ணாக்கா DNA 4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே நமக்கு கேட்கறது வந்து பண்ணாக்கா பாக்டீரியா பேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி இதில் யார் வந்து பண்ணாக்கா டிஸ்கவர் பண்ணது அப்படின்னாக்கா ஜிண்டர் அண்ட் லெடர்பர்க். எந்த ஆர்கனிஸில் பண்ணாங்கன்னா சால்மோனெல்லா டைப்போமோரியம் அப்படின்ற பாக்டீரியாவில் பண்ணுறாங்க. அடுத்து கான்ஜுகேஷன். அப்போ கான்ஜுகேஷன் அப்படின்றது வந்து பண்ணாக்கா கான்ஜுகேஷன் இன்வால்வ்ஸ் த டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த டோனர் அண்ட் ரெசிபியன்ட் பாக்டீரியா. ஸோ இங்கே வந்து இருக்கு பாருங்க, இங்கே வந்து பண்ணாக்கா 2 பாக்டீரியா ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பண்ணாக்கா டோனர் பாக்டீரியா, இது வந்து ரெசிபியன்ட் பாக்டீரியா. இது ரெண்டுத்துக்கான கான்டாக்ட், அதனால வந்து பண்ணாக்கா இந்த மெட்டீரியல் வந்து பண்ணாக்கா இன்வால்வ் ஆகுது, ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதுதான் கான்ஜுகேஷன். ஸோ கான்ஜுகேஷன் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ கான்ஜுகேஷன் டிஸ்கவர்ட் இன் 1946. கான்ஜுகேஷன் யார் டிஸ்கவர் பண்ணாங்க 1946ல. யார் அப்படின்னா லெடர்பர்க் அண்ட் டாட்டம். லெடர்பர்க் அண்ட் டாட்டம் கான்ஜுகேஷனை டிஸ்கவர் பண்ணது லெடர்பர்க் அண்ட் டாட்டம். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்டக்ஷனை டிஸ்கவர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜிண்டர் அண்ட் லெடர்பர்க். ஸோ இங்கே டாட்டம், அங்கே லெடர், ஜிண்டர் அப்படின்றது 2 நேம் தான் வந்து இது சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே என்ன அப்படின்னாக்கா எதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எஸ்ரிசியா கோலி. அப்போது ஈகோலி அப்படின்ற ஒரு நேம் இருக்குது இதுக்கு, எஸ்ரிசியா கோலிக்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கோலன் பாக்டீரியம். அப்போ என்ன சார் கோலம் பாக்டீரியம் அப்படின்னா நம்முடைய இன்டெஸ்டைனில் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது. அப்போ அந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோலன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த கோலன் அப்படின்ற இடத்துல இந்த பாக்டீரியா இருக்கிறதுனால அதுக்கு பேர் கோலன் பாக்டீரியம் அப்படின்னு பேர். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒன்று F+ செல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று F- செல்லு. அப்போ இந்த F+ செல் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா டோனர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசிபியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இங்கேருந்து என்ன பண்ணுதுனாக்கா இந்த 2 ஸ்டாண்ட் பிளாஸ்மிட்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்டீரியல் குரோமோசோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்மிட்ஸு. அப்போ இந்த டபுள் ஸ்டாண்ட் பிளாஸ்மிட்ஸ்லேருந்து என்ன பண்ணோம்னாக்கா இந்த கான்ஜுகேஷன் பைலி வழியாக ஒரு ஸ்டாண்ட் இங்கே போயிடும். அப்போ இங்கே போன ஒரு ஸ்டாண்ட் என்ன பண்ணோம்னா இன்னொரு ஸ்டாண்டை சிந்தசைஸ் பண்ணிக்கும். இங்கேருந்து ஒரு ஸ்டாண்ட் போயிடுச்சு, ஒரே ஒரு ஸ்டாண்ட் தான் இருக்கு இல்லையா, இன்னொரு ஸ்டாண்ட் இங்கேயும் சிந்தசைஸ் ஆகிக்கும். அப்போ இங்கேயும் என்ன பண்ணுது, ஏதோ ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு தான் கான்ஜுகேஷன். அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தது டிரான்ஸ்ஃபார்மேஷன். யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் கண்டுபிடிக்கிறாரு. எதில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா நிமோனியா காசிங் பாக்டீரியம் டிப்ளோகாக்கஸ் நிமோனியாவில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் வந்து பண்ணாக்கா டிரான்ஸ்டக்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறது ஜிண்டர் அண்ட் லெடர்பர்க். எதில் கண்டுபிடிக்கிறாங்கனாக்கா சால்மோனெல்லா டைப்போமோரியம், டைஃபாய்டுக்கு ரீசனாக இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியம். தேர்டாக வந்து பண்ணாக்கா கான்ஜுகேஷன் பார்க்குறோம். ஸோ இந்த கான்ஜுகேஷனை வந்து பண்ணாக்கா டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெடர்பர்க் அண்ட் டாட்டம் 1946ல். எதில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஈகோலி பாக்டீரியாவில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியாவிலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் வரலாம். ஸோ நம்ம இன்றைக்கோட வந்து பண்ணாக்கா PGTRB பாட்னிக்கு வந்து பண்ணாக்கா போடுற 5வது வீடியோ. 5 டாப்பிக்கும் தரவா இருங்க. அட்லீஸ்ட் 5 கொஷின் வரல அப்படின்னாலையும் 3 கொஷினாவது வரும், இல்லை 4 கொஷினாவது வரும். நான் போகிற டாபிக் எல்லாமே வந்து பண்ணாக்கா ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் தான். அந்த ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின் எங்கேருந்து வந்திருக்கு அந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி அதுக்கான மெட்டீரியல் நோட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நோட்ஸ் படிச்சிங்க அப்படின்னாவே, இந்த வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக இந்த இயர் வந்து பண்ணாக்கா PGTRBயில் நீங்களும் ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதே மாதிரி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த முறை PGTRB எக்ஸாமில் நம்ம எல்லாரும் வந்து எல்லாரும் ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்றது தான் வந்து அதோட அந்த இது தான் வந்து பண்ணாக்க இந்த வீடியோ சீரீஸே. ஸோ எல்லோரும் நல்லா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக விரைவில் PGTRBக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா நம்ம ஒரு 100லேருந்து 150 டாபிக் வந்து பண்ணாக்கா தரவாக பார்த்து முடிச்சிடணும். ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க. தேங்க்யூ.